பக்தியொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப சிம்ம ராசியின் பிறப்பின் ரகசியம். இந்த சிம்ம ராசியுடைய பிறப்பின் ரகசியம் பாத்தீங்கன்னா, நம்ம கர்ணன் தான் பிறந்திருக்கார் அந்த இடத்துல. சிம்ம ராசியில் பாத்தீங்கன்னா, சிம்ம ராசியில் கர்ணனுடைய பிறப்பு இருப்பதுன்னா இங்கதான் உங்களுடைய பிறப்பின் ரகசியம் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்க. நீங்க என்னன்னா ஒரு எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கும் வள்ளலாக இருப்பீங்க. கடைசியாக எது இருக்குதோ அதெல்லாம் கொடுத்து புகழடையக்கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப ரகசியங்கள் என்னன்னா, இங்க உறவுகளுடன் ஒன்றுதல் அப்படிங்கிறது, உறவுகளுக்காக எதுனாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஏன்னா இவர் நீர்நிலையில் அம்மா கிட்ட இருந்து வெளியே வந்தாலும் அது நீருக்குள்ள தான் திரும்பவும், அம்மா வயிற்றிலும் நீர்ல தான் இருந்தார். அவ வெளியே எடுத்த பிறகும் அந்த உடல் நீர்ல தான் மிதந்து போச்சு. அப்புறமா வேற ஒருத்தர் கையில படிச்சு, வேற ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருத்தர் கையில கிடைச்சு அவர் வளர்த்ததின் விளைவாக இவர் என்னன்னா பந்த பாசங்களுக்கு அடிபணிவார். அதே சமயம் இவர் பாத்தீங்கன்னா தன்னை மிகவும் தாழ்வாக எடுத்துக்கொள்வார். தாயினுடைய அன்பை மிகவும் கிடைக்காம இருப்பதனால் கடைசி வரைக்கும், இறப்பின் விளிம்பில் வரைக்கும் அவர் தாய் அன்பை பெறவில்லை அப்படிங்கிறத. அதனால் இந்த இடத்தில் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு தாயின் அன்பை முழுமையாக வாங்கவே முடியாத அளவுக்கு இருப்பாங்க. தாய் அன்பு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட ரகசியம் என்னன்னா, தவம் கிடக்கணும் அப்படிங்க. அதாவது இவர் தன் திருமண வாழ்க்கையை இறைவனையே தேடுதல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திருமண வாழ்க்கையில் ரொம்ப ஹை லெவல்ல உள்ள இடத்த தேடுவாரு. இல்லாட்டா ரொம்ப தனக்கு ஈக்குவலா தன்னை விட அந்த தன்னுடைய தேரோட்டியினுடைய மகளையே கல்யாணம் கிட்ட இருப்பாரு முதல் மனைவி அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால் இவர் என்னன்னா இறை எட்டாத ஒரு இடத்த தேடி அதுல தோல்வி வருவது, இல்லாட்டா அதுல வெற்றி பெறுவது, இல்லாட்டா தன்னை விட ரொம்ப கீழே அந்த ஈக்குவலா இருக்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. ஒன்னும் ரொம்ப மேல இருக்கிறத பார்ப்பாங்க, இல்லாட்டா ரொம்ப கீழே இருக்கிறவங்க பார்ப்பாங்க. இதுதான் உங்களுடைய இது கர்ணனுடைய அந்த பிறப்பு, அந்த சிம்ம ராசியில் பிறக்கிறவங்களுக்குள்ளேயே இது பந்தங்கள் அப்படிங்கிறது. பாத்தீங்கன்னா உறவுகள் அப்படிங்கன்னா யாராச்சும் ஒரு அன்புக்கு ஏங்கியவர் இல்லையா கர்ணன். ஆனா உறவுகள் அப்படின்னாலே அந்த உறவுக்கு அப்படியே லயச்சு போயிடுவார். உறவுடன் ரொம்ப இதாயிருவார். அதனால யாராச்சும் ஒரு நட்பாக பழகினாலும் சரி, அன்பாக பேசினாலும் சரி, அவங்களுக்காக எல்லாம் செய்ய துணிந்தவர் அப்படிங்கிறது. பாத்தீங்கன்னா இவர் நிறைய கொடைகள் எல்லாருக்கும், இவர் சூரியனுடைய பையன் இல்லையா. அதனால எல்லாருக்கும் கருணை மிக்கவன், எல்லாருக்கும் எல்லாம் அள்ளி கொடுப்பவன். இறப்பின் விளிம்பில் இருக்கும்போது கூட தன்னுடைய உறுப்புகளை கூட தானம் கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். இவங்கதான் தன் உறுப்பு தானங்களையே அழகா கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவங்க பாத்தீங்கன்னா தன்னை ரொம்ப மேன்மையாக வைத்துக் கொள்வார்கள். தனக்கு எந்த அவமானமும் வராத மாதிரி பார்த்துக் கொள்வார்கள். அதற்காக தன்னுடைய ரகசியங்களை கூட யாருக்கும் வெளியே சொல்ல மாட்டாங்க. நிறைய ரகசியங்கள் உள்வாங்கி கொள்வார்கள் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். இந்த நிறைய ரகசியங்கள் உள்வாங்கி இருக்கிறதுனால இவங்க மனதளவு ரொம்ப வீக்கா இருப்பாங்க. இவங்க தாய்மொழியை விட வேற்று மொழி மேல் ரொம்ப கேரிங் இருக்கும், ரொம்ப அக்கறையா இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். தாய்மொழி இவங்களுக்கு இதா இருக்காது. அதே போல் இவங்க வீட்டில் நல்லா உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்தோம்னா கிடையவே கிடையாது. மற்றவங்களுக்காக போராடுற, மற்றவங்களுக்காக உழைத்தல், இதுதான் அவங்களுடைய முக்கியமான. தன்னுடைய கடமைகளை கரெக்டா செய்யணும், தனக்கு ஒரு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியா செய்யணும் என்பதில் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. குழந்தைகள் குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்க அப்படிங்கிறது. அதனால குழந்தைங்க ஒரு மூத்த பையன் இவங்களுக்கு இருந்தால் தந்தை மேல் ரொம்ப அக்கறையுடன் ரொம்ப பாசமாக இருக்கும் பையனாக இருப்பாங்க. மூத்த பையனாக இருந்தால் நீங்களும் அந்த பையன் மேல ரொம்ப கேரிங்கா இருப்பீங்க. அதனால பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு பையன் தான் குழந்தையாக பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது. இப்ப ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தால் மற்றவங்களுக்கு கொடைபடுத்தல, மற்றவங்களுக்கு எல்லாம் செய்வதை விட பிறந்த இடம் புகுந்த இடம் எல்லாத்தையும் சரிசமமாக பார்த்து கொள்வீர்கள். இந்த உறவு பாலத்தில் ரொம்ப சிக்கி கொள்வதனால் உங்கள் கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் இதாகும் அப்படிங்கிறது தான். எல்லாமே காத்திருத்தல், தவம் இருத்தல் அந்த மாதிரி இருக்கும். உறவுகளுக்காக முக்கியத்துவம், மனதளவில் ரொம்ப வீக் ஆகுறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அந்த கற்றுக்கொள்ள விஷயத்துக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அது உங்க ஆயுட்காலம் முடிந்த பிறகு உங்களுக்கு மதிப்புகள் வரும். அதனால் எப்பவுமே நீங்க இதெல்லாம் எனக்கு இவ்வளவு விஷயம் தெரியும், யாரும் எனக்கு முக்கியத்துவம் தெரியலையே அப்படிங்கிற எண்ணம் இருக்காமல் உங்களுக்கு எப்படியாலும் அந்த விஷயம் உங்களை சேரும் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் உங்களுக்கு
நண்பர்களுடைய உதவிகள் நன்றாக இருக்கும். நண்பர்கள் வந்து உதவி புரிவார்கள் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. நண்பர்களால் கௌரவம் கிடைக்கும். நண்பர்கள் மாதிரி பழகுறவர்களால் கௌரவம் கிடைக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து பெண் நண்பர்கள் நன்மை தராது. ஆண் நண்பர்கள் மிகுந்த நன்மை தருபவர்களாக இருப்பார்கள். ஆனா ஆண் நண்பர்களுடைய உதவிகளை நல்லா நாடுங்க அப்படிங்கிறது. அப்புறம் இவங்க வந்து தன்னை வந்து எப்பவுமே பிரகாசமாக வைத்துக் கொள்வதும், மற்றவங்க அதாவது சூரியனுடைய குழந்தை அம்சத்துக்குரியவர்கள். அதனால உங்களுடைய இதயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்களாக இருக்கும். நிறைய தெய்வ நம்பிக்கையும் தெய்வங்களை அதிகமா குடியிருக்க வைத்தீங்கன்னா உங்க இதயம் பலவீனம் அடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால நீங்க வந்து முதல் பையனாக, முதன்மையானவராக, மற்றவங்களுக்கு எல்லாம் செய்யக்கூடியதாக, தொழில் புரியவர்களாக இந்த குடும்பத்தில், அதாவது நீங்க தான் குடும்பத்திலேயே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருப்பீங்க. நீங்க தான் குடும்பத்துல ஃபர்ஸ்ட் அரசு உத்தியோகமா பார்ப்பீங்க. இந்த மாதிரி குடும்பத்தில் முதன்மையாக ஒரு ஆளாக, முதன்மையா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த இடத்த தொட்டவராக இருப்பாங்க. உங்க குடும்பத்தை யாருமே அந்த லட்சியத்தை தொட்டிருக்க மாட்டாங்க. நீங்க அந்த லட்சியத்தை தொட்டவராக இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் முதன்மை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. உங்களுடன் உங்களுக்கு கீழே பணியாற்றுவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களிடம் எந்த அறிவுரையும் நீங்க வாங்கக்கூடாது. அதையும் நீங்க கவனமாக இருக்கணும். அதே சமயம் குழந்தைங்கள் விஷயத்திலும் ரொம்ப அட்டாச்சா ஆனீங்கன்னா அவங்க உயிருக்கு ஆபத்தாக இருக்கும். அதனால இல்லாட்டா உங்க உயிருக்கு. அதனால கொஞ்சம் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு நிறைய கேப் விட்டு போயிருங்க. நல்ல பாசத்தை மனதில் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வேண்டியதை செய்யுங்க. ஆனா அதிக செல்லம் கொடுத்து குழந்தைங்களை விரயம் பண்ணிக்கிறாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது சிம்ம ராசிக்காரருக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். ஆனா இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடராஜர் தெய்வ வழிபாடுகளை ரொம்ப எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப வழிபட வேண்டியது உங்களுடைய தாயை கவனித்தல் ரொம்ப சிறப்பாகும். தாய் உங்களுக்கு நல்லது செய்வாங்களா? மாட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு நீங்க உரிய நன்மைகள், உரிய நல்லது செய்தால் பிறப்பில் உங்களுக்கு கிடைக்காத விஷயத்தை அடுத்த பிறப்பில் இந்த தாய்க்கு செய்வதனால் உங்களுக்கு மாறும். அதவே மனமும் உடலும் ரொம்ப சோர்வடையும் சமயத்தில் தாயுடைய வழிகள், தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், தாய் பாதம் பிடித்தல், இதெல்லாம் பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் என்னால பண்ண முடியல, தாய் இல்ல அப்படின்னா பௌர்ணமி நிலவு ஒளியில் இருந்து தாயாக பாவித்து அந்த நிலவுகிட்ட எல்லாரும் சொல்லணும். பௌர்ணமி நிலவு, அது 3ஆம் பிறை நிலவே நீங்க பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா தாயினுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். நீரை உதாசீனப்படுத்துதல் கூடாது. நீரின் மேல் ரொம்ப, ஏன்னா நீர் தான் உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு எல்லா இடத்தையும் கொண்டு வந்திருக்குது. ஒரு உங்களை வந்து உயிர் காப்பாற்றி இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் தாய்கிட்ட இருந்து பிரிச்சு வெளியே வந்தது நீர் தான். ஆனா அந்த நீர் தான் உங்களை முழுமையாக காப்பாத்தி இருக்குது. அதனால நீரை வந்து மதிக்கணும். நீருக்கு பணிவிடை செய்தல், நீரை அசுத்தமாக்காமல் இருக்குதல், இந்த மாதிரி நீரில் எச்சி துப்புதல், இதெல்லாம் இருக்கக்கூடாது. பொதுவாக நீங்க இந்த மாதிரி தன்மையில் போன பிறப்பில் இருந்ததின் விளைவாக இந்த பிறப்பு இவ்வளவு. நீரை அசுத்தப்படுத்துதல், நீரில் மேல் கெமிக்கல் கலக்குதல், நீரில் உள்ள உயிரினங்களை சாகடித்தல், அதாவது மீன் அந்த மாதிரி இதுகளுக்கு வந்து விஷத்தன்மை உள்ள உணவுப் பொருட்களை கொடுக்கும் போது அது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக, அதனால் உங்களுடைய மனநிலைகளும் தாயின் அன்பும் கிடைக்காமல் பாதிப்பாக இருக்கிறது. அதனால் அந்த இடத்துல நீங்க கவனமாக இருக்கணும். நீரை பேணுதல், நீரை வந்து பத்திரப்படுத்துதல், இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களும் உங்க மனதில் அளவில் ஒரு மாற்றங்களும் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் லைஃப்ல மாறும். அதே போல் மொழி பற்று உருவாக்குங்கள். தாய்மொழியை முதன்மையாக்குங்க. தாய்மொழியையும் தாய் நாட்டையும் முதன்மையான சொற்களாக மாற்றுங்கள். பெண்களை மதிச்சு பேசுங்க. இதெல்லாம் பண்ணும்போது பெண்களை எதிரியாக இருக்கிறதும் இங்கதான் இருக்கும். அதனால பெண்கள் எப்பவுமே நம்ம சார்ந்த பெண்களை தவறாக பேசுதல் கூடாது. அந்த பெண்களை நீங்க மதிக்கணும். மதிச்சீங்கன்னா சிறந்த ஒரு வாழ்க்கையில் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய மாற்றங்களை உருவாக்கும் போது வாழ்க்கையில் பல வெற்றிகள் உங்களுடைய அடையலாம். உங்கள் பிறப்பின் ரகசியம் இதுதான் அப்படின்னா, நீரினால் உருவாக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் உங்க பிறப்பின் ரகசியம். அந்த நீரை மட்டும் கரெக்டா பேணுங்க. நிலா ஒளியை கரெக்டா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த மாற்றங்கள், சிறந்த வெற்றிகள் உங்களை நாடி வரும். இந்த சிறப்பான மாற்றத்தை பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.